வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் டிஎன் டிரைவர் இப்ராஹிம். அன்புள்ள தமிழ் நெஞ்சங்களே, சவுதி அரேபியானுடைய ரூல்ஸ் படி, மோட்டார் ரூல்ஸ் படி நமக்கு சில சேஃப்டிகள் வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத கவனமாக பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ நம்ம அந்த சேஃப்டி பேரியர், டீசல் டேங்கில் ஒட்டக்கூடிய ஃபியூல் டேங்குங்கிற ஒரு ஸ்டிக்கர், தஃபா ஹரிக்குன்னு சொல்லுவாங்க, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், அந்த ஸ்டிக்கர் டோரில் ஒட்டுறது, மம்னு ததுகின்னு சொல்லக்கூடிய நோ ஸ்மோக்கிங் அந்த ஸ்டிக்கரு, இதெல்லாம் சரியாக இருக்கான்னு அடிக்கடி பார்த்துக்கணும். ஒரு ஸ்டிக்கர் 5 ரூபா 10 ரியாலு, ஆனால் ஃபைனு 1000 ரியால் விழும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், என் வண்டியில் அடிக்கடி எல்லா வண்டியிலுமே இது நடக்கும். போர்க் லிஃப்ட் லோடு பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டயரை வச்சு உரசி அந்த ஸ்டிக்கர்லாம் கிழிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. எத்தனை தடவை பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்டிக்கர் கம்பெனியில் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி டேமேஜ் அதிகமாக ஆச்சுன்னா அதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அது என்னங்கிறத நான் காட்டுறேன், பாருங்கள். என்னுடைய லாஸ்ட் பேரியரு ஸ்டிக்கர் நல்லா இருக்குது பாருங்கள். எல்லோ கலரில் ஃபுல்லாமே ரேடியம் தான், புரியுதா? ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் அடுத்தாப்பில் அப்படியே சென்டரில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டீசல் டேங்கில் ஃபியூல் டேங்குன்னு சொல்லி ஒட்டக்கூடியது அதுவும் போயிருக்கு ஸ்டிக்கரு. மழை தண்ணி நம்ம வாஷ் பண்ணுறோம், பார்த்தீங்களா எப்படி கிழிஞ்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் எதுக்கு நான் போடுறேன்னா, ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள், சரியா? ஏன்னா போலீஸ் திடீர்னு கூப்பிட்டுட்டு ஏன் ஸ்டிக்கர் ஹோட்டலில் கொண்டா அப்படின்ட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. அடுத்தாப்பில் இந்த பக்கம் டோரில் ஒட்டக்கூடியது, இது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தெரியுது, இருந்தாலும் வெளுத்துட்டு வருது. இப்போ புதுசு இருக்குது, நம்ம இதையும் எடுத்துகிட்டு வேறு போடலாம். இது என்ன இருக்குது, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் மொத்தமாக போச்சு. இதா அடுத்த வண்டி இருக்குதோ இல்லையோ, நான் கரெக்டாக இருப்பேன் அதில். இந்த சைடு பேரியரு டீசல் டேங்க் பக்கத்தில் உள்ளது கரெக்டாக இருக்குது. இது டீசல் டேங்கில் ஒட்டின ஸ்டிக்கரு கரெக்டாக இருக்குது. அடுத்தது சைடு பேரியர் சென்டரு, அதுலேயும் போர்க் லிஃப்ட் குத்தி எடுத்துருக்கு. இதெல்லாம் சின்னது பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் நம்ம மாற்றிடலாம், புரியுதா? மாற்றிடலாம், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் இந்த ஸ்டிக்கர், இந்த பேரியருக்கு உண்டான லைசன்ஸ். இது அதே மாதிரி பேக்கில் இருக்குது, லெஃப்டில் ரைட்டில் இருக்குது. இங்கே இந்த ரியர்லேயும் இருக்குது பாருங்கள், பம்பர், பெரிய பம்பர். இந்த பம்பரில் போல்ட் நட்டெல்லாம் அடிக்கடி செக் பண்ணணும், லூஸாகி தொங்கிடக்கூடாது கீழே. இதெல்லாம் இல்லைன்னா ஃபைனு. இதுலேயும் ஸ்டிக்கர் நல்லா இருக்குது, அதுக்குண்டான லைசன்ஸ் இது. அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் இது லெஃப்ட் சைடு டிரைவர் சைடில் உள்ள கண்டெய்னர் லாஸ்ட், இதுலேயும் நல்லா இருக்குது. பம்பரு இங்கே வருங்க, பேக்கில் உள்ள பம்பர் ஸ்டிக்கரு எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நாம் ஸ்டோர் ரூமில் அவர் இருக்கார். அதே ஆள் தான் டயர் கொடுத்தாருல, அவர்கிட்ட தான் போகணும். அவர்கிட்ட போய் நம்ம கொஞ்சம் கேட்டு வாங்கலாம். தம்பி, என்ன சீட்டில் ஆளை காணோம்? சீட்டு மட்டும் தனியாக இருக்குது, கம்ப்யூட்டரும் தனியாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம எடுத்துகிட்டு நம்ம சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே வச்சுருக்காரு தெரியலையா? இந்த டயரில் இருக்குது. ஓகே, இது 4 இன்ச்சு ஃபுல் ரோலு, இது வேண்டாம். அப்புறம் நமக்கு தேவை 2 இன்ச்சு தான் வேணும். அது 2 இன்ச்சு, 4 இன்ச்சு உள்ளது. ஓகே, 2. அப்புறம் நமக்கு தேவை ஸ்டிக்கர் தேவை. இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வந்தவுடனே எல்லாம் கணக்கு கொடுத்துருவேன். நமக்கு தேவை என்னெல்லாம் தேவை, நோ ஸ்மோக்கிங் ஒன்று வேணும், டோர் கொட்டுறதுக்கு சொல்லி வச்ச மாதிரி வச்சுருக்கு. டேஞ்சர் டீசல் ஃபியூலுக்கு ஒன்று ஓட்டுறது, அதே டோருக்கு 2 ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். ஓகே, 3 முடிஞ்சுது. தூக்கி உள்ளே போட்டுற வேண்டியதான். போ
ஓகே, வண்டிக்கு போகலாம். வந்திருப்பார் நினைக்க, மறுபடியும் பார்ப்போம். தம்பி, சாப்பாடு போலியா? ஆ, இல்லை 1 மணி. 1 மணிக்கா? சரி, அந்த நம்ம சேஃப்டி அந்த ஸ்டிக்கர் இருக்குல்ல, அது 3 எடுத்திருக்கேன். அந்த கீஸில் தான், அதான் உள்ள கீஸு. ஒரு தப்பா மதினி, நோ ஸ்மோக்கிங்கு, டீசல் இது. அப்புறம் இங்கே நம்ம ட்ராயரில் 2.5 இன்ச்சு ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதனால் போட்டுட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு போறீங்க சாப்பாடுக்கு? 1 மணிக்கு. 1 மணிக்கா போயிட்டு 3 மணிக்கு. 3 மணிக்கா? சரி, ஓகே. உடனே வரதா இருந்தால் சாப்பாடு எடுத்து வர சொல்லுவேன். நீ 3 மணிக்கில் வருது. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓட்டிட்டு பாக்கியை கொண்டு வரேன். நீ போய் சாப்பிட்டுட்டு வாங்க. என்ன, சரியா? ஓகே. இந்த ஸ்டிக்கரு பிடிச்சா பயங்கரமாக ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். ஆனால் இது எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் தண்ணி பட்டாலும் சரி, டீசல் பட்டாலும் போகாது. இந்த மாதிரி போர்க் லிஃப்ட் டயர் போனால் மட்டும்தான். கத்தி சின்ன இந்த மாதிரி கத்தி வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு கோடு போட்டுட்டு அப்படியே தென்னிட்டு லைட்டை இழுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லாக வந்துடும். எந்த ஸ்டிக்கருடைய பேஸ்ட் கீஸ்ட்டு ஸ்டீலில் நிற்காது. இப்போ பாருங்கள், அவர் கொடுத்த அந்த ரோலு, இந்த ரோலில் இருந்து நம்ம அது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம ஒட்டுறோம். இப்போ எல்லாம் சுரண்டி எடுத்தாச்சு. அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அது ஸ்டிக்கரை ஈஸியாக ஒட்டிடலாம். அவ்வளோதான். இது மேலே அதெல்லாம் வச்சு தேய்க்கணும்னு எதுவுமே கிடையாது. துணியை வச்சு தேய்க்கணும், அமைக்க ஒரு தடவை ஒட்டியாச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இந்த பாருங்கள், அப்படியே பிக்சட் ஆகிட்டு பற்றிலா. அதே மாதிரி இப்போ கீழே நம்ம ஓட்டிட்டு அந்த பக்கம் ஓட்டிட்டு அப்புறம் நான் காட்டுறேன். இப்போ நம்ம பேரியர்கள்லாம் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம டீசல் டேங்க் ஓட்டணும். அதெல்லாம் எடுத்துட்டேன், பழசெல்லாம் எடுத்தாச்சு. தான் டேஞ்சர் தெரியுதா? டேஞ்சர் டீசல் ஃபியூல். ஸ்டிக்கரு 10 ரூபா தான். ஆனால் ஃபைன் 6 ரியாலு, 22,000 23,000 ரூபா. மறந்துடாங்க. ஓட்டு அதுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு ஒட்டி விட்டு போகிறது. அடுத்து அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒன்று கிழிச்சோம் இல்லையா நம்ம, இங்கே பாருங்க. முடிஞ்சுதா? அவ்வளோதான். அடுத்த ஒன்று பாக்கி இருக்கு, மறந்துடாதீங்க. இந்தாங்க. முடிஞ்சா? நோ ஸ்மோக்கிங், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் 2 முடிஞ்சது. எல்லா பேரில் கம்ப்ளீட்டாக லெஃப்ட்டு ஒட்டியாச்சு. புரியுதா? லெஃப்ட்டு கிளியராக இருக்குது. ரைட் சைடு இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. நீ எங்கேருந்து வைன் அடிப்பார்? ஒன்றும் அடிக்க முடியாது. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. டேங்க் ஓகே. டேஞ்சர். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னு தெரியுமா? இதெல்லாம் இங்கே வரக்கூடியவங்க, இங்கே இருக்கிறவங்க, தெரியாதவங்க புரிஞ்சுக்கிறங்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ அதெல்லாம் ஓகே, முடிஞ்சுது. ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது. ஒரு அரை மணி நேரம் இருக்குது. வந்தோடனே இங்கே வான்னு கூப்பிடுவாப்புல. என்ன இப்ராஹிம்? அப்படி என்ன இப்ராஹிம் இங்கே வாப்பாப்புல? என்ன இதெல்லாம் என்ன பாரு, அதெல்லாம் என்ன ஸ்டிக்கரை கிழிச்சு போட்ட குப்பை. அப்படியா? வேறு யாரும் இல்லை, இங்கே லேபருக்கு தான் பெரிய மரியாதை. புரியுதா? அவர் வர முன்னாடி இங்கே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள்.
இது மட்டும் இல்லை, நான் அந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் இருக்குது. வாங்க, உங்களை சாட்சி வச்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணுறேன். வாங்க நீங்கள் அந்த பக்கம். ஏதாவது சாயறதுக்காக அழகாக செஞ்சு கொடுத்துருக்கானுங்க வண்டியில் பாருங்கள். சீட்டில் உட்காந்து ஓட்டுற சுகத்தை விட இப்படி சாஞ்சிட்டு உட்காடுறோம் பார்த்தீங்களா? யாராவது சாதா டீ கொடுத்தானா நல்லாயிருக்கும். எவன் தருவான்? நம்ம தான் போகணும். சரி, இதை ஏன் நான் செஞ்சேன் தெரியுமா? இதெல்லாம் நீங்கள் தான் சாட்சிக்கு இருக்கீங்க. இப்போ அவர் வந்து பார்த்துட்டாங்கன்னுங்கன்னு என்ன சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? கம்பெனி லேபர் தானே, அவனும் மனுஷன் தானே. இந்த வேலை யார் பண்ணது? நான் தானே பண்ணேன். அப்போ நான் தான் எடுத்து போடணும். இதில் என்ன சொல்ல வரேன்னா, எந்த வேலையிலையுமே அசிங்கம் பண்ணக்கூடாது, அசிங்கம் நினைக்கக்கூடாது. காரணம், நம்ம வீட்டில் ஒரு பேப்பர் கிடத்தா எடுக்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு கம்பெனி எங்கேயா போய் நம்ம தானே போட்டோம், அது நம்ம தானே எடுக்கணும். அப்படி எடுத்தால் நாடே சுத்தமாயிருமே. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதை முதல்ல நெச்சு விடுங்க. சரியா? எத்தனையாவது தடவை சொல்கிறேன், நீங்கள் அதை செய்யுங்க. முதல்ல ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.